ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது கிளியாஞ்சிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஊர் சைடெலாம் கிளியாஞ்சிட்டி அப்படிம்பாங்க. இதை அகல் தீபம், அகல் விளக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த அகல் விளக்கு நம்ம கார்த்திகை தீபம், பெரிய கார்த்திகை தீபம் அன்னைக்கு நம்ம ஏற்றுறது வழக்கம். ஒரு சிலர் கார்த்திகை தீபத்தன்னைக்கு 5, 7, 9, 11 அப்படின்னு வருஷம் புது அகல் விளக்கு வாங்கி ஏற்றுறதும் உண்டு. இந்த புது கிளியாஞ்சிட்டிகளை அப்படியே ஏற்றுறதை விட நைட் ஒரு நாள் ஃபுல்லாக ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் காய வச்சு எண்ணெய் ஊற்றி திரியை போட்டு நம்ம ஏற்றும் போது ரொம்ப நேரம் நின்று எரியும். நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீபத்துக்கு நாள் பரணி தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பரணி தீபம் 2/12/2025 செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஏற்றுறாங்க. அன்று நம்மளும் நம்ம வீட்டில் 5 அகல் விளக்குகள் ஏற்றுனா ரொம்ப நல்லது. இந்த பரணி தீபம் அப்படிங்கிறது என்னன்னா 5 பூதங்கள், பஞ்சபூதங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்துகிற விதமாக, வணங்குற விதமாக அதை நம்ம ஏற்றுறோம். நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, இது 5க்கும் நம்ம மரியாதை செலுத்துகிற விதமாக. அதே மாதிரி நம்ம மூதாதையர்கள், நம்மளோட பிஃபோர் ஜென்ரேஷன், ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், ஃப்யூச்சர் ஜென்ரேஷன், நம்மளோட எல்லா ஜென்ரேஷன்ஸ்லையும் யாராவது அறிந்தும் அறியாமல் ஏதாவது தப்பு தவறு பாவங்கள் செய்திருந்தால் அதை மன்னித்து நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த பரணி தீபத்தை நம்ம ஏற்றினோன்னா சாயந்தரம் 6:30 மணிக்கு திருவண்ணாமலை ஏற்றுறாங்க. நம்மளும் ஏற்றினா ரொம்ப நல்லது. இந்த பெரிய கார்த்திகை தீபத்துக்கு நாள் பரணி தீபம் அப்படிங்கிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் அருள் அனைவருக்கும் கிட்டட்டும்.